கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னாரு. இப்ப களத்துல இல்லாதவங்கன்னு சொன்னது முதல்ல சொன்னது சீமான் தான். செங்கோட்டை வராருன்னா எடப்பாடியை பழி வாங்கிறதுக்கு வராரு. ஓகே, விஜயகாந்த் பலம் நிரூபிச்சாரு, மக்கள் நல கூட்டணி வச்சாரு. பலம் நிரூபிக்காத கூட எவனும் வரமாட்டான்னு தான் சீமான் சொன்னாரு. ஜனநாயகம் படம் ஒரு ஓடாம போயிருமோன்னு அச்சம் வருது. சிவகார்த்தியம் படத்தை கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் மற்ற எல்லாருமே பார்த்து அந்த படத்தை தூக்கி கூட்டுருவானுங்கிறதுக்காக நான் கிறிஸ்தவர்கள் மத்தியில தன்னை நிலைநாட்டுறதுக்கு தான் இதை வரேன். இதுதான் வியாபார அரசியல். வியாபாரம் பண்ணதுக்கு தானே ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க. உண்மைதானே அது? அப்போ அந்த கோஷ்டிகளை தானே தூக்கி வச்சுட்டு நீங்க ஆடுறீங்க. சீமானுக்கும் அவருக்குள்ள சண்டையே அதுதான். தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். டிவிக்கு தூய செய்தி சொல்லும் போது அந்த அளவுக்கு பெருசு ஒண்ணுமே இல்லை. அவன் ஸ்டாலினை விரும்புறான். ஸ்டாலின் தான் அவங்க வாழ்க்கையில கலைஞர் தான் ஒளியேற்றி வச்சா நினைக்கக்கூடிய அருந்ததியர் சோழர்கள் அங்க வந்திருந்தாங்க. ஆனா அவர் கத்தி பேச ஆட்கட்சி சார் சவுண்ட் அது இவருக்காக போனா போதும்னு இறக்கப்பட்டு பண்ணது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. இன்னைக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு தனியார் விடுதலை கொண்டாடி இருக்காரு. அதுல வழக்கமுழு பைபிள்ல இருந்து ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்காரு. அதாவது அவர் பேர் கொண்ட யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு பாலங்களுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வீழ்ந்து கொண்டு இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அரசனா இருக்காரு. புரிஞ்சுங்க, புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க, படிச்சு தெரிஞ்சுக்கங்க, பைபிள்ல இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த குட்டி ஸ்டோரி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு, பாராட்டணும். அதுக்கு ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பெரிய அர்த்தத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் களத்துக்குள்ளே கேண்டிடேட் போட முடியாத அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கக்கூடியவர். அதை மறைச்சிக்கிட்டு பிராண்டிங் ஆட்களை வச்சு களம் அது இதெல்லாம் பொய்யா பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் ஏதாவது ஒரு கதையை சொல்லுங்கிறத சொல்லியிருப்பாரே தவிர அதுக்கு நம்ம பெருசா மதிப்பு கொடுக்காண்டா. போன வருஷம் அவர் கிறிஸ்துமஸ் கொண்டாடலை. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் வெளிப்படையாக கொண்டாடுறது அவரோட ஆனஸ்டியை பாராட்டுவோம், நேர்மையை பாராட்டுவோம். கண்டிப்பா நேர்மையை பாராட்டுவோம். நம்ம அந்த நேர்மையா இருக்கிறத நம்ம என்னைக்கு நம்ம பாராட்டுவோம். அதே மாதிரி அவர் ஜான்குமாருக்கு லாகா இல்லாத மந்திரியா இருக்காருன்னு ஒரு வருத்தத்தை தெரிவித்தார். ஒரு கிறிஸ்தவ வன்னியருக்காக குரல் கொடுத்தாரு. அட்டக்குன்னு ஜேசிடி பிரபாரனுக்கு மகன் கூட அவரோட குரலுக்கு செவி சாய்ச்சி இன்னைக்கு அவர் கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு. ஸோ எதுவும் ஆனஸ்டா நேர்மையா பண்ணுனா நம்ம அதை வரவேற்க தான் செய்யும். சிஏ எதிர்ப்புன்னு அவர் மோடி மேலோட ஒரு வன்மத்தை காட்டினார். இப்போ மற்றவங்க அவரை பார்க்கறதுக்கும் நான் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் மோடி மேல வன்மம் கொண்டு வருங்கிறதா என்னோட கருத்து. மோடிக்கிட்டையும் அதை தான் நாம சொல்றோம். ஆனா டைரக்டா அடிக்க மாட்டேங்கிறாரு சார், மறைமுகமா அடிக்கிறாரு. இப்ப திமுக அடிக்கிறாருல்ல, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறாரு. அதோட விட்டுக்கிறாரு. இப்ப திமுக மாதிரி இந்த பெரியார் பேரை வச்சு ஊழல் பண்றீங்க, அதெல்லாம் அவர் பேசலையே சார். ஓகே, அதை நீங்க மக்கள் மத்தியில் கொண்டு போறதுல தப்பு இல்லை. திமுக அதை மக்கள் மத்தியில் கொண்டு போவாங்க. பொதுவாக கொள்கை எதிரி அரசியல் எதிரிங்கிறதே ஒரு அரசியல் வியாபார கான்செப்ட் தான். அவர் தேவைப்பட்டா கொள்கை எதிரி பாஜகவை வீழ்த்துறதா எங்க நோக்கம்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ராகுல் காந்தி மூலமா ஸ்டாலின் சில சீட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ கை சின்னத்தில் கூட அந்த சீட்டை வாங்கிட்டு போயிடலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசியல் எதிரின்னு காட்டும் போது அரசியல் எதிரியை வீழ்த்துறதா முக்கியம்னு சொல்லி இங்க கொள்கை எதிரி கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கு ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதுல என்னோட பார்வை அரசியல் எதிரி பலமா இருக்கிறான். அரசியல் எதிரி திமுக பலமா இருக்கிறாப்புல. இவரை பார்க்க அருந்ததியர் மக்கள் கூட ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஏன்னா இவர் ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது அவங்க கைத்தட்டல. ஆதவர்ஜுனா நீங்க ரிவைண்ட் பண்ணி போட்டி பாருங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்ல உள்ள ஒவ்வொரு ஸ்டாஃபும் இதை எடுத்து போட்டு பாருங்க. இவர் ஜானாரிக்கசாமிக்கு நெட்வொர்க் கிடையாது, அவரே எடுத்து போட்டு பாருங்க. உங்களை பார்க்க அந்த அருந்ததியர் மக்கள் ஈரோட்டில் ஸ்டாலினுக்கு எதிரான மனநிலையில இல்லை. அவங்க ஓட்டுணி வரும்போது சீமான் போலரைஸ் பண்ணுவார். அப்போ போலரைசேஷன் வரும்போது அவன் ஸ்டாலின் பக்கம்தான் அருந்ததியர்களும் புறமொழியாளர்களும் போவாங்க. அவங்க கடைசியா நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 100% அருந்ததியர் மக்கள் உதயசூரியனுக்கு போட்டிருக்காங்க. 1-2 இல்லை, 100. அப்ப அதைத்தான் சீமான் சொன்னாரு, கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னாரு. இப்ப களத்துல இல்லாதவங்கன்னு சொன்னது முதல்ல விஜய் சொல்லல, முதல்ல சொன்னது சீமான் தான். நீ தலைமுறையில சொல்லும் போது கூட விஜய் சொன்னதுக்கும் சீமான் அதுக்கு சொன்ன பதிலும் தான் போட்டிருக்காங்க. ஆனா சீமான் பாப்புலர் ஹீரோ இல்லாதனால அவரு சொன்னது பாப்புலரைஸ் ஆகல. கண்டிப்பா அவரு கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சொன்னது விக்கிரவாண்டியில பாமகவை நம்பி நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்குல நிற்கலன் போது பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சொல்லும் போது பெரியாரே மண்ணுன்னு சொல்லி இந்த ப்ரோ பெரியாராட்டு ஸ்டாலின் எடப்பாடி விஜய்னு அங்க ஸ்டாலினுக்கு தான் லாபம் ப்ரோ பெரியார்ல. இவர் ஆன்டி பெரியாராட்டுங்க
களங்காணும் போது இங்க வந்து 18 விழுக்காடு அண்ணாமலை எடுத்த வாக்குகள், அண்ணாமலையும் போயிட்டாரு. அந்த ஓட்டர்ஸ் வந்து ஆன்டி பெரியார் தான் பெரும்பாலும். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணாமலை எடுத்த அந்த ஓட்டர்ஸ் ஆன்டி பெரியார் தான். அப்ப ஆன்டி பெரியார் பண்ணி பிராமணர்களுக்கு, பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்டு பிராமணர்கள் 6 பிராமணர்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணக்கூடிய சீமான் களத்தை விட்டு ஓடின டேஷ்களான்னு, நாய்களாங்கிற வார்த்தையை சொன்னார். சொன்னது எடப்பாடிய, என்டிஏ, விஜய் களத்துக்குள்ளே வரல. அப்ப விஜய் தன்னை நாயின்னு சொல்லிட்டாருங்க போது அது தாங்க முடியாம தான் அவரு களத்துல இல்லாதவங்களை பத்தி ஏன் பேசுறது சொன்னார். ஆமா. ஆனா விஜயால களத்துக்குள்ள வந்துவிட முடியாது. நீங்க ரன்னிங் ரேஸ்ல குவாலிஃபிகேஷன் ஆகி அதுல ஓடணும்னா நீங்க 214 கேண்டிடேட் போட்டாதான் குவாலிஃபை ஆவீங்க. கண்டிப்பா. அப்ப நீங்க அரைகுறை களத்துக்குள்ள தான் வருவீங்க. உங்கள்ட்ட கேண்டிடேட் கிடையாது. எந்த பத்திரிகை வேணாலும் சரி, எந்த டிவி வேணாலும் சரி, வெப் டிவிக்காரங்க வேற பார்த்துக்கலாம், யார் வேணாலும் அதை பார்த்துக்கலாம். ரவீந்திரன் துரைசாமி உங்ககிட்ட 214 கேண்டிடேட் இல்லை, களத்துக்குள்ள வரக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை, நீங்க குவாலிஃபிகேஷன் கூட ஆகாத ஆளுன்னு சொல்றாப்புல. அதுக்கு அவர் ஒரு ஆதாரத்தை என்ன சொல்றாருன்னா, விஜய் பிறந்த நாளுக்கு 214 தொகுதியிலையும் அன்னதான திட்டங்கள் வழங்கப்பட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு புஷி ஆனந்த் செய்தி கொடுத்திருக்கிறாரு. அது பொய் செய்தி. உண்மையிலே 35 இடத்துல தான் விஜய் பிறந்த நாளுக்கு வந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானம் ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு தலைவருக்கு வழங்கணும்னா குறைஞ்சபட்சம் 15,000 ரூபாயாவது வேணும். ஆமா. ஒரு தொகுதிக்குள்ள பெரிய அளவுல வழங்கணும்னா 1.5 லட்சம் வேணும். ஒரு தொகுதிக்குள்ள ஒரு இடத்துல ஒரு கேண்டிடேட் வெயிட் உள்ள ஒருத்தர் ஒரு 15,000 ரூபாய் செலவழிச்சாருங்கிற லெவல்ல 35 பேர் கூட இல்லை. உங்க பிறந்த நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை செலவழிக்கிறதுக்கு 234 தொகுதியிலையும் ஒரு 35 பேர் கூட உங்ககிட்ட இல்லைங்கிறதான் 100க்கு 100 உண்மையான நிலைமை. இது இல்லைன்னு ரவீந்திரன் துரைசாமி இதை அடிப்படையா வச்சுதான் உங்ககிட்ட 50 சட்டமன்ற கேண்டிடேட் கூட இல்லை. பர்வேஸ் இருக்கிறாரு, காரைக்குடியில் டாக்டர் இருக்கான்லாம் தம்பி மாதேஷ் சொல்றான். ஓகே, அந்த அன்னதானம் வழங்கின அந்த 35 சகோதரர்களையும் மனசார பாராட்டுறேன். தம்பி விஜய் பேர்ல 35 சகோதரர்களும் நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்கினது ஒருவேளைனாலும் கூட அவரோட மன பண்பையும் ஏழை மக்கள் பசியாறதுக்கு அவங்க செயல்பட்டதையும் மனப்பூர்வமா வாழ்த்துக்கிறேன். ஆனா 214 உங்கள்கிட்ட இல்லைங்கிறதா உண்மை. இல்ல எப்படி சார், நான் 230 நான் தான் விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரா சார்? நீங்க ஆனா கேண்டிடேட் இல்லைங்கிறீங்களே. பொய் சொல்றாரு. அது நீங்க ஆள் இல்லாதனால்தான் நான் தாங்கிறாரு. பொய். நான் இவ்வளவு தொலைக்காட்சி பேரையும் பத்திரிகையாளரும் சொன்னேன். யார்கிட்டயா நீ ஆதாரம் கொடு, நான் உனக்கு கேண்டிடேட் இல்லைன்னு சொல்றத பேசுறத விட்டுறேன். கேண்டிடேட் கிடையாது. இப்ப நாம சொன்ன மாதிரி 39 கேண்டிடேட்னா போட்டுக்கலாம். பார்லிமெண்ட்லயே 39 கேண்டிடேட்னா போட்டுக்கலாம். அப்பவே இல்லை. நீ பார்லிமெண்ட்லயாவது 39 பேர் இன்வெஸ்ட் பண்ண வருவான். நீ அரசியல் வியாபாரம் தான் பண்ற, வியாபார அரசியல் தான் பண்ண வந்திருக்க. வேற வழி இல்லாம எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற கன்விக்ட் ஊழலுக்காக சிறைக்கு சென்ற, இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் நடத்தின அத்தனை பேரையும் 500 கோடி 1000 கோடிக்கெல்லாம் அதிபதி ஆயிடுச்சு, நாட்டை கொள்ளையடிச்ச ஜெயலலிதா பேர்ல நீ அரசியல் பண்றீன்னா நீ அரசியல் வியாபாரம் பண்ணதான் வந்திருக்க. ஜெயலலிதா பேர்ல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, வருஷத்துக்கு 500 கோடியை விட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்கான சேவை செய்ய வந்திருக்காரு. நீங்க அவரை வந்து அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்காரு சொல்றீங்களா? ஊழல் ஜெயலலிதாவை தூக்கிட்டு வர்றோம் வந்து வியாபாரி இல்லாம யாரா இருக்க முடியும்? இப்ப நீங்க எடப்பாடிக்கு சொத்து மதிப்பண்ண, சிபி சண்முகத்தை சொத்து மதிப்பண்ண, செங்கோட்டையனுக்கு சொத்து மதிப்பண்ண, எல்லாம் ஜெயலலிதாவை காலில் விழுந்து எதுக்கு கும்பிட்டாங்க? எதுக்கு? ஊழல் பண்ணது தானே. கண்டிப்பா. அப்போ அந்த ஜெயலலிதாவை தானே தூக்கிட்டு வாரீங்க. நீங்க அரசியல் வியாபாரம் பண்ண தானே வந்திருக்கீங்க. அப்ப நீங்க இந்த இடத்துக்குள்ள வியாபாரமா தான் வாரீங்க. அப்போ உங்களை நம்பி வரவனும் வியாபாரி தான் வருவான். செங்கோட்டையன் வர்றாருன்னா எடப்பாடியை பழி வாங்கிறதுக்கு வர்றாரு. ஓகே, பொதுவா வியாபாரி தான் வருவான். அப்ப நீங்க 39 தொகுதிக்கும் கேண்டிடேட் போட்டிருப்பீங்கன்னா உங்களை நம்பி இதை அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ங்கிறதுல உங்களை நம்பி பல கொச்சவந்தி கலர் எல்லாம் எடுத்த உங்களை நம்பி உங்க பாப்புலாரிட்டியை நம்பி 39 பேர் வியாபாரம் பண்ண வந்திருப்பான். இந்த 39 பேரும் ஆளுக்கு 3 கோடி எல்லாம் தாராளமாக செலவழிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நம்பி ஒரு ஓட்டை எடுத்துட்டோம்னா அது 26ல் எம்எல்ஏ டிக்கெட்டா நமக்கு வரும். அதிகாரத்துல வந்துடலாம். பணம் 50 கோடி 100 கோடி வச்சிருக்கோம். அதிகாரம் இல்லை, பணம் இருந்தாலும் அரசியல்காரங்கிட்ட போய் நிற்க வேண்டியது இருக்கு. ஸோ அதிகாரத்துக்கு நம்ம வரணும்னா அது வேணும்னா இதை தூக்கி போடணும். அப்போ ஒரு எம்பி தொகுதிக்கு 3 கோடி ரூபா தூக்கி போட்டுட்டோம்னா அது ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமை நம்ம காட்டிட்டோம்னா ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கண்டிப்பா கிடைச்சிடும். இப்படி இன்வெஸ்ட் பண்ண வந்திருப்பான். இப்ப 234 தொகுதியிலையும் அரசியல் வியாபாரம் பண்ணக்கூடிய உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆள் சரியா வரமாட்டான். ஏன்னா நீங்க எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி 29லே கவர்ந்துருவீங்களே. அப்புறம் 31 வரை காத்திருக்கணும்.
நீங்க எப்படி அரசியல் உறுதியா பண்ணுவீங்கன்னே தெரியாது. அப்ப எவனை இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டான். இதுதான் வியாபார அரசியல். இன்னைக்குள்ள அரசியல் வியாபார அரசியல். ஏன்னா வியாபாரம் பண்ணதுக்கு தானே ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க. உண்மைதானே அது? அப்போ அந்த கோஷ்டிகளை தானே தூக்கி வச்சுட்டு நீங்க ஆடுறீங்க. அப்போ ஊழல் ஜெயலலிதாவை வச்சு நீங்க பண்ணும்போது ஒரு வியாபார அரசியலுக்குள்ள தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்போ மக்களவையிலே நீங்க 39 கேண்டிடேட்னா ஈஸி. அப்ப 234 கேண்டிடேட் சட்டமன்றத்தில் இன்வெஸ்ட் பண்ணி 39 எம்பிக்களே உள்ள பாராளுமன்றத்துக்கு அவனுக்கு கேரண்டியா டிக்கெட் கிடைக்கும் ஒரு கூட்டணியில இருந்து என்ன கேரண்டி இருக்கு? இல்ல. 31 வரை காத்திருக்கிறதுக்கு அவன் உங்களை நம்பி எப்படி காத்திருக்க முடியும்? விஜயகாந்த் நம்பி காத்திருக்கலாம். விஜயகாந்த் ஃபுல் டைம் பொலிட்டீஷியன். வரும்போதே நிமிர்ந்து சொன்னாரு ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னாரு. 234 கேண்டிடேட் போட்டு என் பலத்தை காட்டுவோம்னாரு. பலத்தை காட்டினாரு. 2 முறை காட்டினாரு. 3வது முறை 41 சீட்டு ஜெயலலிதா பல நிரூபித்த விஜயகாந்த் கொடுத்தாங்க. இதுதான் அட்டுத்தனமா ரங்கராஜ் பாண்டே போன்றவங்களுக்கு எல்லாம் பல நிரூபிச்சவங்களுக்கும் நிரூபிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம ரொம்ப ஒரு கேடுகட்டத்தனமா கீழ்த்தரமான ஜேர்னலிசத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே. மண்டையில உரைக்கிற மாதிரி திருநாகரசன் சொன்ன பிறவாது திருந்து வரான்னு பார்ப்போம். சோ நீங்க அந்த பலத்தை இப்ப சட்டமன்றத்தில் நிரூபிக்க வரும்போது இந்த வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டான். அப்ப எந்த நம்பிக்கையில சார் சொல்றாரு இன்னைய வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு யார் வர்றாங்களோ அவங்களோட கூட்டணி வைக்கிறேன்னு எந்த நம்பிக்கையில சொல்றாரு? இதுவரை யாரும் வரல. விக்கிரவாண்டியிலே அவர் சொன்னாரு. சீமானுக்கும் அவருக்குள்ள சண்டையே அதுதான். தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது பலம் நிரூபிச்சாரு, மக்கள் நல கூட்டணி வச்சாரு. பலம் நிரூபிக்காத உன் கூட எவனும் வரமாட்டான்னு தான் சீமான் சொன்னாரு. உண்மைதானே? உண்மைதான். அப்புறம் அதே சீமான் என்ன சொன்னாரு? அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் இருப்பாருன்னு அன்னைக்கே சொன்னாரு விக்கிரவாண்டியிலே. இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு? 10 சீட்டு வாங்கி மேல போறதெல்லாம் ஒண்ணு பெரிய புரட்சி வந்துடாது. திமுக கூட்டணியில ஸ்டேட்டஸ்கோ போறதுக்கு திருமாவளவன் தயாராயிட்டாரு. நம்ம சொன்னது மாதிரி அன்னைக்கே நம்ம சொன்னோம். எவமெல்லாம் என்னென்னலாம் பேசுனீங்க, நான் என்ன சொன்னேன், திருமாவளவன் விஷயத்துல யார் சொன்னது சரியாச்சு. அதே போல ஒரு அரசியல் கட்சி தலைவரா சீமான் ப்ரெடிக்ட் பண்ணதும் கரெக்ட் ஆயிட்டு. எங்க அண்ணன் திருமாவளவன் திமுக அணியில தான் இருப்பாரு, எங்கேயும் போக மாட்டாருன்னு சொன்னேன். நானும் அதான் சொன்னேன். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அவர் ஏன் ஸ்டாலினை விட்டு போறாரு? அதான் நம்ம சொன்னோம். கட்சி அங்கீகாரம் அப்ப எத்தனை பேர் பாண்டியில இருந்து எத்தனை பேர் திருமாவளவன் வந்துருவாரு, திருமாவளவன் நான் கொண்டு வந்துருவேன்னு சொன்னோம்லாம் இப்போ ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்ட்ங்கிறத ஒத்துக்கிறாங்களா இல்லையா? நம்ம சொல்றது நாளைக்கு 10 கட்டு கரெக்டா வரணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். அடுத்தால காங்கிரஸ் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத உங்க கூட எப்படி காங்கிரஸ் வருமா? நீங்களே 10 கோடி ரூபாய் ஜான் ஆரோக்கியசாமி கொடுக்குறீங்க. அவர் அந்த பணத்தை வச்சு அங்கங்க காங்கிரஸ் வருது 117 விஜய் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், காங்கிரஸ் 117, தாவேகாக்கு 117 பத்திரிகையில் எழுதுவாங்க. எழுதி கொடுத்த பணத்துக்கு சபாஸ் விஜய் சிஎம் கேண்டிடேட் காங்கிரஸ் வருகிறதுன்னு விஜய் அதை படிச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். அதை நம்ம எப்படி கெடுத்துட முடியும்? ஆனா இப்ப சமீபத்தில் கூட ராகுல் காந்தி விஜய் அவர்கள் பேசிக்கிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க சார். ராகுல் காந்தி ஐசோலேட் காங்கிரஸை தனிமைப்படுத்துவோங்கிற அந்த மூவை மோடி எடுத்ததும், மோடி அடிச்ச அடியில ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. நான் சொல்றதுக்கு அர்த்தம் ஆதவர்ஜுனா ரெட்டிகாருக்கு தெரியும், ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாருக்கு தெரியும், ஜோசப் விஜய் பிள்ளைக்கு தெரியும். இதுதான் யதார்த்தம். அப்ப இந்த இடம் ரவீந்திரன் துரைசாமி டீமோட கருத்து 2021 ஜெயித்தது மாதிரி சசிகலா விஷயத்துல அது சத்ரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி, பொன்னார் இவங்களை மீறி காங்கிரஸ் தான் மோடிக்கு எதிரிங்கிற இது ஜெயித்தது மாதிரி இப்பவும் காங்கிரஸை தனிமைப்படுத்துறதுக்கு ராகுல் காந்தி ஸ்டாலின் தனிமைப்படுத்திட்டா அவருக்கு இந்தியாவே போச்சு. ஸ்டாலின் ராகுலை தனிமைப்படுத்திட்டா இந்தியாவே போச்சு. அகிலேஷ் யாதவ் தனிமைப்படுத்திடுவாப்புல, தேஜஸ்வி தனிமைப்படுத்திடுவாப்புல, மோடி அடிச்சு அப்படி எங்க வியூகம் அப்படி கூட்டணி உடஞ்சிருக்கிறீங்க முடிஞ்சு. அதனால ஸ்டாலின் விழுந்துட்டாரு. 1 2 ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். 2 தடவை ஸ்டாலின், ஒரு தடவை 38 எம்பி, ஒரு தடவை 39 ஜெயித்து கொடுத்துட்டாரு. ஆமா, இந்தியா பிடிக்கிறதுக்கு ஸ்டாலின் தேவை. அந்த ஸ்டாலினை விட்டுக்கிட்டு பலம் நிரூபிக்காத, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத விஜய் கிட்ட யாராவது போவாங்களா? இன்னொன்னு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியில ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு, ஜோசப் விஜய் பிள்ளை காரு, ஆதவர்ஜுனா ரெட்டி காரு 3 பேருமே நீங்க இதை ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க ஈரோடு கிழக்குல பேசும்போது ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கல. அவங்க ஸ்டாலினுக்கு எதிரான தூய செய்தி சொல்லும் போது அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல. அவன் ஸ்டாலினை விரும்புறான். ஸ்டாலின் தான் அவங்க வாழ்க்கையில கலைஞர் தான் ஒளியேற்றி வச்சா நினைக்கக்கூடிய அருந்ததிய சோழர்கள் அங்க வந்திருந்தாங்க. ஆனா அவர் கத்தி பேச ஆர்ப்பரிச்சு சார் சவுண்ட். அது இவருக்காக போனா போதும்னு இறக்கப்பட்டு பண்ணது. ஆனா சீமானை பற்றி சொல்ல வாராருன்னு சொன்னதும் அத்தனை பேரும் நமக்கு எதிரானவன்
விஜயநகர பேரரசு அது நமக்கு எதிராக பேசக்கூடியவன், நமக்கு எதிராக போலரைஸ் பண்ணக்கூடியவன், நமக்கு எதிராக பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கேட்கக்கூடியவன், தமிழ் மண்ணிலே நமக்கு எதிராக கலைஞர் நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தந்து நம்ம ஸ்டாலினுக்கு உதயசூரியன் போட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம மேல கோபத்துல அவன் அரசியலுக்காக பரையர் தேவேந்திர குல வேளாளர் தமிழர்னு நமக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய ஒரே நபர் சீமான் தாங்கிறதுக்காக சீமான் வேற சொல்ல வந்ததும் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்களா இல்லையா? ஆமா. அப்போ ஸ்டாலின் எதிர்ப்பாங்க இல்ல, சீமான் எதிர்ப்பாங்க இருக்குது. இப்ப களத்துல இல்லாத கட்சியை பத்தி நம்ம ஏன் பேசன்னு சொன்னது நாம் தமிழர் கட்சியவா இல்ல அதிமுகவா? யார்? நாம் தமிழர் தான் சொல்ல வந்தாங்க. நாம் தமிழர் தான் அந்த அருந்ததியர் சமூக சகோதரர்களுக்கு எதிர். அது அவங்க உணர்வு. என் சகோதரர்கள் தான் அவங்க. என்னோட சகோதரன் எல்முருகன் வந்து ஆந்திர மடிகா, கேரள மடிகா, கர்நாடக மடிகா, தமிழக அருந்ததியர்கள் எல்லாம் மதிச்சு 2 தடவை மோடி ராஜ்யசபா கொடுத்துட்டாரு. 3வது முறை வந்து அவருக்கு கேபினெட்டே கொடுக்கணும்னு நான் நினைக்கக்கூடியவன். என் கொள்கையில நான் இன்னைக்கு மாற்றம் இல்லை. மோடி தான் அருந்ததியர்களை லிஃப்ட் பண்ணி விட்டாரு. மற்ற இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் பரையர், தென் தேவேந்திர குல வேளாளர். மூப்பனார் வந்து நண்பர் அருணாச்சலத்தை அமைச்சராக்குனாரு. இந்திரா காந்தி அம்மார் அவங்க செக்ரட்டரி, நகருக்கு செக்ரட்டரி சகோதரி அம்மையார், பெரிய இன்டலெக்சுவல் மரவ சந்திரசேகர் அம்மையார் பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்கள அமைச்சராக்குனாங்க. கலைஞர் அவரும் இன்டலெக்சுவல் தான், ஆராசா, அவரை அமைச்சராக்குனாரு முத்தமிழறிஞர் கலைஞர். மோடி தான் அருந்ததியரை அமைச்சராக்குனாரு. அதை நான் பதிவு பண்றேன். சப் கேட்டகரைசேஷனை மோடி தான் இந்திய அளவில் கலைஞருக்க முடிவை சரின்னு சொன்னாப்ல. பட் ஜெயலலிதா அம்மையார் வந்து கலைஞருக்க முடிவை முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு அடிச்சாங்க. இப்போ எடப்பாடி வந்து கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர்னா தான் ஜெயிக்க முடியும்னு அருந்ததியருக்கு ஆதரவாயிட்டார். இப்படி எல்லாருமே அருந்ததியருக்கு ஆதரவாகி 2 ஈரோடு கிழக்கு எலெக்ஷனையும் அருந்ததியர்கள் மையமாக வச்சு தான் ஸ்டாலின் அந்த இதை கன்சாலிடேட் பண்ணாரு. செந்தில் பாலாஜி ரொம்ப தெளிவா அருந்ததியர் ஓட்ட 100% வாங்கி கொடுத்தாரு. கழிஞ்ச முறை 85% மேல வாங்கி கொடுத்தாரு. 90% வாங்கி கொடுத்தாரு. அப்போ அந்த மக்கள் வந்து மக்களவை தேர்தலில் உதயசூரியன் தான் போட்டாங்க, மீண்டும் உதயசூரியன் தான் போடுவாங்க. பட் பெரியார சொல்றதுனால, சீமான் வந்து விஜய திட்டுறதுனால விஜய் மேல சம்பதி, படத்துக்கு மேல உங்களுக்கு பாசம், பட சினிமா அபிமானத்துல வந்து பார்த்தாங்க. அவர் தன்னோட சினிமா அபிமானத்தை எந்த ஒரு நோக்கமும் இல்லாம இவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்குள்ள தனிப்பட்ட வன்மம் காரணமாக அதை ஸ்டாலினுக்கு எதிராக திருப்புறதை அருந்ததியர் மக்கள் ஏத்துக்கல. 100% ஏத்துக்கல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஈரோடு கூட்டத்துல சீமான அடிக்க வரும்போது கைத்தட்டி ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த மக்கள் ஸ்டாலினுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. சீமான் போலரைசேஷன் பண்ணும்போது அந்த மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க. இந்த நாயுடு பாலத்தை எடுத்து சீமான் தான் பேசுறாரு. ஸ்டாலின் இது விஜய் ஸ்டாலின் பண்ற தப்புன்னு பேசலையே. கலிங்கராயன் பேர்ல பாலம் வைக்காம ஜிடி நாயுடு பேர்ல பாலம் வச்சது தப்புன்னு சீமான் பேசுறாரு. விஜய் அதை பேசலையே. அப்ப நாயுடு மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ ஸ்டாலின் தான் நமக்கு நாயுடு பாலம் வச்சிருக்கிறாரு, நம்ம ஸ்டாலின் கன்சாலிடேட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே தவிர விஜயை பார்க்க தான் வருவாங்க. ஸோ இதுதான் யதார்த்த உண்மை. அது அந்த மக்களோட ரியாக்ஷன்ல நமக்கு அதை தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ மக்களும், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சேர்ந்தாலும் சரி, இவர் ஜேசிடி பிரபானுக்கு மகன் சேர்ந்தாலும் சரி, இவர் போன வருஷம் கிறிஸ்துமஸ் விழா நடத்தாதவர் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் விழா நடத்தாலும் சரி, ஒரு பயம் போகும். பிஜேபிக்கு கைகூலி, பிஜேபிக்கு பி டீம் அப்படி இல்லை. என்னை பொறுத்த அளவில் எனக்கு தெரியும், நம்ம உண்மையை மனச்சாட்சி பட சொல்லக்கூடிய இதுதான் ஜோசப் விஜய்க்கு ஆர்டியோட ஆனஸ்டி. ஆர்எஸ்எஸ் காரன் நேர்மையாக தான் அந்த இடத்துல சொல்லுவோம். அரசியல்வாதியை தாண்டி விஜய் வந்து மோடி மேல வன்மம் கொண்டவர்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீங்க சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு சொன்னீங்க. மற்றவங்க பாஜக ஆளுநர் சொல்லி உங்களை அடிக்க பார்க்காங்க. இப்ப இவர் இதுல என்ன பாக்குறாருன்னா, அந்த இதை நம்பி கிறிஸ்தவர்கள் படத்தை என்டர்டெயின் பண்ணக்கூடாது, படத்தை அடிச்சாதான் விஜய் திருந்துவாரு, ஸ்டாலினுக்கு எதிராக வந்த விஜய் படத்தை அடிச்சாதான் திருந்துவாருன்னு அடிச்சிடக்கூடாது. அதுக்காக கிறிஸ்தவ பண்றாரு, வியாபாரத்தை கரெக்டா பண்றாரு, பாராட்டுக்கள். அப்படி ஒண்ணு படம் என்டர்டெய்னிங்கா நல்ல டான்ஸர் நானே பார்ப்பேன். சோ அவருக்கு வந்து அதுல பயம் வந்துட்டு, நம்மள பிஜேபிக்கு பி டீம், பிஜேபிக்கு ஆளு, மோடி எதுக்கல்ல, அது இதெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை எல்லாரும் பண்றாங்க, நான் பண்ணல. அப்போ அதனால கிறிஸ்தவர்கள் வந்து படம் பார்க்கறத நிறுத்திடுவானோ, ஜனநாயகம் படம் ஒரு ஓடாம போயிருமோன்னு அச்சம் வருது. ஓடாம போய் அவன் எல்லாம் வந்து இது திமுக பேனர்ல வரக்கூடிய சிவகார்த்தியம் படத்தை கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் மற்ற எல்லாருமே பார்த்து அந்த படத்தை தூக்கி விட்டுருவானுங்கிறதுக்காக நான் கிறிஸ்தவர்கள் மத்தியில தன்னை நிலைநாட்டுறதுக்கு தான் இதை வர்றேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக நன்றி சார். நன்றி.